வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்கில் இருக்கிற யூனிட் நம்பர் 7 இந்தியன் எக்கானமி. இந்த சாப்டரில் ஆல்ரெடி 6 வீடியோஸ், அதாவது 6 பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த இந்தியன் எக்கானமி இருக்கிற கண்டென்ட் வந்து டிஎன்பிசி இல்லை எந்த யூனிட்டில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 9. அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் இன் இந்தியா, தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி, இதில் கவர் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த லெசனில் இந்த பார்ட் தான் லாஸ்ட் பார்ட். இந்த லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குமாரப்பாவோட எக்கனாமிக் தாட்ஸ், ராவோட எக்கனாமிக் தாட்ஸ், இந்த 5 எக்கனாமிக் தாட்ஸ், அப்புறம் வந்து அமர்த்தியா சென் அவங்களோட 5 எக்கனாமிக் தாட்ஸ், இதுதான் கவர் பண்ண போகிறோம். இந்த 3 எக்கனாமிக் திங்கர்ஸோட பாயிண்ட்ஸை கவர் பண்ணிட்டோம்னா இந்த சாப்டர் ஓவர். ஸோ ஃபஸ்ட்டு குமாரப்பா, இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. ஓகே, ஜோசப் செல்லதுரை குமாரப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 4th January 1892. ஓகே, 1892, 4th January 1892. 1992 அந்த பீரியடில் வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி வந்துச்சு இல்லையா, 100 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பிறந்திருக்காரு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இவர் பிறந்த இடம் வந்து தஞ்சாவூர். குமாரப்பா வந்து எதுக்கு ஃபேமஸான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியன் எக்கனாமிக்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஃபேமஸ். ஹி காயின் த டேர்ம் கால்டு காந்தியன் எக்கனாமிக்ஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த டிஎன்பிசியில் கிட்டத்தட்ட நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. காந்தியன் மேத்ஸ் த ஃபாலோயிங்கில் நிறைய எக்கனாமிக்ஸ் கொடுத்துட்டு காந்தியன் எக்கனாமிக்ஸ்னு கொடுத்துட்டு யாருன்னு கேட்பாங்க, குமாரப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட், குமாரப்பா ஒர்க் ஆஸ் அதாவது இந்த சால்ட் சத்தியகிரகாங்கும் போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் வித்யாபாத் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் ப்ரொஃபஸராக காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத். அது மட்டும் இல்லாமல் அதாவது ப்ரொஃபஸராக வேலை பண்ணிட்டும் இருந்தார். அதே சமயத்தில் யங் இந்தியாவில் எடிட்டராக இருந்தார். யங் இந்தியாங்கிற நியூஸ் பேப்பரில் எடிட்டராக இருந்தார். வெரி இம்பார்ட்டன்ட். சத்தியகிரகா அப்போ அவர் வந்து குஜராத் வித்யாபாத் அப்படிங்கிற ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். அந்த காலேஜ் அகமதாபாத்தில் இருக்க யங் இந்தியன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் அவர் எடிட்டராக இருந்தார். நெக்ஸ்ட்டு, இவர் வந்து காந்தியோட எக்கனாமிக் தாட்ஸ் பார்த்தோம்னா அவர் ஃபுல்லாக வில்லேஜ் டெவலப்மெண்ட் அதை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாரு. ஸோ அவரோட ஃபாலோயரான குமாரப்பாவும் வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாரு. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஃபவுண்டட் ஆல் இந்தியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் இன் 1935. ஓகே, ஆல் இந்தியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் இன் 1935. நெக்ஸ்ட்டு, இப்போ சால்ட் சத்தியாகிரகத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தோம். இப்போ குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூமெண்ட்டில் பங்கு கொண்டு 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தார். அந்த ஜெயிலில் அவர் புக் எழுதுறாரு. என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேமஸான புக்கு. இயர் பார்த்தீங்கன்னா 2 சேம் தான், 1945, 1945. வெரி இம்பார்ட்டன்ட். புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கானமி ஆஃப் பெர்மனன்ஸ். அதாவது ஜீசஸோட ப்ராக்டிஸு பெர்ஸ்பெக்ட் எல்லாத்துலேயும் வந்து அதை பேஸ் பண்ணி எக்கனாமி எழுதுனது. இன்னொன்று வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ண எக்கனாமிக்ஸை பற்றின எழுதுன புக் வந்து செகண்ட் புக். ஓகே, நம்ம நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஜீசஸோட எக்கானமி ஃபஸ்ட்டு பார்த்தோம், கிறிஸ்டியானிட்டியோட எக்கனாமிக் இது ஐடியாஸ்லாம் செகண்ட் இதோ அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு ட்ரிக் வச்சு நம்ம வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்துட்டு 1945. ஸோ எக்கானமி, வே ஆஃப் லைஃப், ப்ராக்டிஸ் அண்ட் ரிசர்ச். இந்த ஃபேமஸ் ஹிஸ்டாரியன் அந்த ராமச்சந்திர குஹா அப்படிங்கிறவர் வந்து இவர் என்னென்னு கால் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் காந்தியன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஏன்னா இவர் தான் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் என்வரான்மெண்டலிஸ்ட் இன் இந்தியா. ஓகே, அப்போது ஃபவுண்டர் ஆஃப் என்வரான்மெண்டலிஸ்ட் இன் இந்தியா யார் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா மாடர்ன் என்வரான்மெண்டலிஸ்ட் இன் இந்தியா வந்து குமாரப்பான்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வெறும் என்வரான்மெண்டலிஸ்ட் இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கிரீன் இந்தியான்னு கூப்பிட்டது யார், கூப்பிட காரணம் என்னங்க தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இது போக இவரோட இன்னொரு சில ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஐஎன்சியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐஎன்சியில் இருந்துட்டு அவர் வந்து அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் பாலிசி மேக் பண்ணுறதுக்கு இருந்திருக்காரு. அது போக நிறையா இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற ரூரல் எக்கனாமிக் சிஸ்டத்தை ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவுக்கு போயிருக்காரு, ஈஸ்டர்ன் யூரோப்புக்கு போயிருக்காரு, ஜப்பானுக்கு போயிருக்காரு. அங்கே இருக்கிற ரூரல் சிஸ்டத்தில் ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட இன்னொரு அதர் ஒர்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கிரீன் எக்கனாமிக்ஸ் பற்றி காந்தியன் எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இவர் காந்திஜி முன்மொழிஞ்ச வில்லேஜ் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் ஃபார்ம் பண்ணார் இல்லையா 1935 வில்லேஜ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷனை ப்ரொமோட் பண்ணார். நெக்ஸ்ட்டு காந்திஜி சொன்ன மாதிரியே ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக்ஸை வந்து அவர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. குறிப்பாக அந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக்ஸில் இருக்கிற மெட்டீரியல் டெவலப்மெண்ட், காம்படிஷன் அண்ட் எஃபிஷியன்சி, இந்த மூணையும் முக்கியமாக வந்து அவர் வந்து
ரிஜெக்ட் பண்ணுறாரு, ஐ மீன் அப்போஸ் பண்ணுறாரு. ஸோ ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக்ஸை அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இந்த காந்தியன் எக்கனாமிக்ஸோட பேசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் காந்திஜி வேல்யூஸ் ஆஃப் ட்ரஸ்டிஷிப். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்ட் 5 வீடியோவில் ட்ரஸ்டிஷிப் அப்படின்னு என்னங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் வயலன்ஸ், இவரோட எக்கனாமிக் தியரியில் நான் வயலன்ஸ் ஒரு பேசிக். அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் ஹியூமன் டிக்னிட்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இன் பிளேஸ் ஆஃப் மெட்டீரியலிசம் இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிக்ஸாக வச்சிருக்காரு இந்த எக்கனாமிக்ஸில். ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் அவரோட எக்கனாமிக் ஐடியாஸ்ன்னு கூட சொல்லலாம். கிறிஸ்டியானிட்டி, காந்திஜி வேல்யூ ஆன் ட்ரஸ்டிஷிப், நான் வயலன்ஸ், ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் இன் பிளேஸ் ஆஃப் மெட்டீரியலிசம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ராவ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் டெக்ஸ்ட் புக்ஸில். அதாவது இவர் பற்றி தெரியாத ஆட்களுக்கு இந்த புக்கில் பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பிரம்மானந்தா அப்படிங்கிறவர் வந்து ஒரு கோட் சொல்கிறாரு. அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அப்போயும் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்போயும் அந்த பீரியடில் இந்தியாவோட எக்கனாமிஸ்டாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கில், வக்கீல் அண்ட் ராவ். ஓகே, இவங்க 3 பேரும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் ரைட்னிட்டி மூர்த்திகள்னு சொல்லுவாங்க இல்லையா, எக்கனாமிக்ஸ் மூர்த்திகள் அப்படிங்கிறது இவங்க 3 பேர் தான் அப்படின்னு சொல்லி பிரம்மானந்தா சொல்கிறாரு. இந்த ஸ்காலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்ப ஒரு மிஷனையாக கையில் எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமிக் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி, அப்புறம் அந்த எக்கனாமிக் வித் வியூ ஆஃப் அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம், வெல்ஃபேர் பாலிசிஸ் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அந்த பாலிசிஸ் மூலமாக எக்கனாமிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பிளான்ஸ் டு டெவலப் இந்தியாஸ் நேஷனல் அட்வான்டேஜ், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து வி.கே. ராவ், இவரோட 3 மெயின் எக்கனாமிக் ஐடியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்கம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மெயின், அதாவது காந்திய எக்கனாமிக்ஸில் பார்த்தோம் இல்லையா 4, அதையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இவர் சொல்கிறது என்னன்னா 3, குமாரப்பா சொல்கிறது 4, இவர் சொல்கிறது 3. நேஷனல் இன்கம், ஃபுட்டு, நியூட்ரிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட். ஓகே, ஃபுட்டு, நியூட்ரிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த குட், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆக்குபேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபுட்லேயும் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்லேயும் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஷார்ட் கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து வி.கே. ராவோட எக்கனாமிக் ஐடியாஸ். ஃபர்ஸ்ட் ஐடியா நேஷனல் இன்கம் மெத்தடாலஜி. இந்தியாவோட நேஷனல் இன்கமாக ஃபஸ்ட்டு இல்லை ஒரு நல்ல முறையில் கால்குலேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ராவ் தான். இவர் வந்து ஃபேமஸ் ஃபார் எனுமரேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியா. அதை வந்து கால்குலேட் பண்ண விதத்துக்காகவே இவர் ஃபேமஸ் ஆனார். நெக்ஸ்ட் ஒன் வந்து இவர் யாரோட ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கெய்ன்ஸ், த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இவரோட கோவர்க்கர் கோலின் கிளார்க் அப்படிங்கிறவரோடய இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, வெரி இம்பார்ட்டன்ட். H.W. சிங்கர் அப்படிங்கிறவர் வந்து அந்த ராவ் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கெய்ன்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பெஸ்ட்டானவர் அப்படின்னு சிங்கர் சொல்கிறாரு. ஓகே, வி.கே. ராவ் கெய்ன்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் வந்து பெஸ்ட்டானவர் அப்படின்னு சொல்லி H.W. சிங்கர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இவர் இப்படி நான் இந்தியாவோட இன்கம்லேயே கால்குலேட் பண்ணுறாருன்னா அவர் சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே 3 பாயிண்டாக சொல்லியிருக்காரு. he attempt to develop national income concept for India as well as developing countries. ஸோ இதுலலாம் வந்து அந்த கான்செப்டை டெவலப் பண்ணுறதுக்கு இவர் முயற்சி செஞ்சுருக்காரு. அதில் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் த கான்செப்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், மல்டிப்ளையர்ஸ் இன் அண்டர் டெவலப்டு எக்கானமி. அண்டர் டெவலப்டு எக்கானமினா என்னது, கொஞ்சம் லைக் இன்னும் டெவலப் ஆகல, மணி ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ் ஆகட்டும் இன்னும் வந்து டெவலப் ஆகல. இது எக்கனாமிக்குங்கிறதுனால இந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, சேவிங்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி மல்டிப்ளையர் லைக் வட்டி விகிதம் சொல்கிறோம் இல்லையா, ப்ராஃபிட், அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ இது மூலியமாகவும் அவருக்கு ஒரு கெயின் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு காம்பேக்டிபிலிட்டி ஆஃப் தி நேஷனல் இன்கம் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். இந்த நேஷனல் இன்கம்ங்கிற கான்செப்ட் வந்து வெறும் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்லை அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு பொருந்துமா, இது ரெண்டுக்குமே பொருந்துமா அப்படிங்கிற அந்த காம்பேக்டிபிலிட்டியை தான் அவர் ஸ்டடி பண்ணுறாரு. ஸோ இது மூணுலேயும் அவர் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் வந்து அவர்னால இந்த நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியாவை கால்குலேட் பண்ண முடிஞ்சது. அதில் அவர் சக்ஸஸ் ஆகி ஃபேமஸ் ஆக முடிஞ்சது. ஸோ நேஷனல் இன்கம் கான்செப்ட், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், மல்டிப்ளையர்ஸ், காம்பேக்டிபிலிட்டி ஆஃப் த நேஷனல் இன்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பற்றின ஒரு பேப்பர் எழுதியிருக்காரு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு. அதுதான் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இந்த பீரியட் ஆஃப் டெவலப்மெண்ட் டுவர்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இவர் வந்து மெத்தடாலஜி இன்கம்லையும் வந்து அவர் வந்து ஃபேமஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அந்த எம்ப்ளாய்மெண்ட்லையும் அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் ஃபுட் எய்ட், அதாவது இன்டர்நேஷனல், அவரோட 3 எய்மில் செகண்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஃபுட்டு, நியூட்ரிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பாயிண்ட் இங்கே வந்திருக்கு. இன்டர்நேஷனல் ஃபுட் எய்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்குது. இவர் ஐடியாஸ் கொடுத்துருக்காரு, பாலிசி மேக் பண்ணவும் ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன்.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ரொம்ப முக்கியம். இவரோட பேம்ப்ளெட் வந்து கொடுக்குறாரு இந்த இயர் 1938. ஓகே, 1938 இவர் ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குறாரு. அந்த பேம்ப்ளெட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ராங் வித் இந்தியன் எக்கனாமிக் லைஃப் அப்படிங்கிற பேம்ப்ளெட் வந்து சர்க்கிள் பண்ணுறாரு. அந்த பேம்ப்ளெட்டில் இவர் வந்து இந்தியா ஏன் வந்து பர் கேபிட்டா இன்கம்ல லோவாக இருக்கு, அப்புறம் பர் கேபிட்டா நியூட்ரிஷன்ல லோவாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரீசன் தந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அதாவது நம்ம கிட்ட நிறைய அன்எக்கனாமிக் ஹோல்டிங்ஸ் இருக்கு. அதையே அன்எக்கனாமிக்னு சொல்றோம்னா இல்ல குட்டி குட்டியா இருக்கு. நல்லா பெருசா லேண்ட் இருந்தால் தான் விவசாயம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நம்ம கிட்ட லேண்ட் எல்லாமே ஃப்ராக்மெண்டேஷனா இருக்கிறதுனால நம்மளுக்கு அது வந்து அன்எக்கனாமிக்கா இருக்கு. அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கிராப்ஸ்க்கான வாட்டர் அவைலபிலிட்டி நம்ம கிட்ட லோவா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பாப்புலேஷன் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரை விட அக்ரிகல்ச்சரல் செக்டாருக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட் லோவா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த டைம்ல ஃபுல்லா கோல்டை ஹோல்ட் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து என்கரேஜ்மெண்ட் இருந்ததே தவிர கவர்மெண்ட்ல கரன்சி சம்பந்தப்பட்டமான பாலிசிஸ்லாம் வந்து அதிகமா இல்லை. குறிப்பா சொல்லணும்னா இந்த அட்டானமி இன் கரன்சி பாலிசி, பிசிக்கல் மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி தான் இருக்கு. அப்பெல்லாம் வந்து அவ்வளோ அப்கிரேடா இல்லை. அதுவும் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்த 5 ரீசன்னால தான் இந்தியாவில் வந்து பர் கேபிட்டா இன்கமும் பர் கேபிட்டா நியூட்ரிஷனும் லோவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இது இந்த பேம்ப்ளெட் ரிலீஸ் ஆன இயர் வந்து 1938. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கிளஸ்டர். இவர் வந்து வில்லேஜ் காந்திஜி வந்து வில்லேஜ் சர்வோதயான்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. இதுவே குமாரப்பா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணியிருப்பாரு 1935. இவர் என்னங்கிறாரு, வில்லேஜ் கிளஸ்டரா இருக்கு அப்படிங்கிற டேர்மை வந்து சொல்றாரு. வில்லேஜ் கிளஸ்டர்னா என்னன்னா நிறைய வில்லேஜ் சேர்ந்து அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ரூரல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் மல்டிப்ளேயர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டெவலப்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரியில இந்த மூணையும் வந்து அவர் வந்து அனலைஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு. அது எப்போ பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 1952. இந்த அனலைசிஸ்னால தான் அவருக்கு வந்து இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வந்து அதிகமான நாலேஜ் வந்துச்சு. ஓகே, இந்த இன்டர் ரிலேஷன் பிட்வீன் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட், மல்டிப்ளேயர் இன் அண்டர் எக்கனாமிக் அண்டர் டெவலப்டு எக்கனாமிக். இதனால 1952 அனலைஸ் பண்றாரு. இதனால அவருக்கு வந்து இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல அதிகமான நாலேஜ் வருது. அது மட்டும் இல்லாம இந்த அனலிசிஸே அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வந்து இவரோட ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாகவும் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இவர் வந்து தன்னோட டீச்சர் கெய்ன்ஸ் போலவே இவரும் ஃபாலோ பண்ணாரு. அவர் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தானே டீல் பண்ணாரு. த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அவர் தானே. ஸோ அவர் வழியே ஃபாலோ பண்ணாரு. இன்ஸ்டிடியூஷனல் பில்டர். இவர் 3 இன்ஸ்டிடியூஷன் பில்ட் பண்ணியிருக்காரு. 2 டெல்லிலையும் 1 பெங்களூர்லையும் பண்ணியிருக்காரு. 3 நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் பில்ட் பண்ணியிருக்காரு. 2 டெல்லிலையும் 1 பெங்களூர்லையும். டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக், அதே டெல்லியில் ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச். ஓகே, எக்கனாமிக் க்ரோத், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அமித்யா குமார் சென். இவரோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் ஒரே லைன்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, சோஷியல் சாய்ஸ் தியரி, அதாவது தியரி ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ், அப்புறம் த ஸ்டடி ஆஃப் பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன், கான்செப்ட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் அண்ட் கேபபிலிட்டி டெவலப்மெண்ட். 1998 இயர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இயர்ஸ் படிக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ரீகேப்ல நம்ம ஒரு 30 ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓனா படிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன். அமித்யா சென் வந்து ஒரு தீசிஸ், அவரோட ஒர்க் நேம் வந்து பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன், எஸ்ஏ ஆன் என்டைட்டில்மெண்ட் அண்ட் டிப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல பாவர்ட்டியையும் ஃபெமைனையும் வச்சு படிக்கிறார். நிறைய விஷயங்களை அவர் அனலைஸ் பண்றாரு. அட் லாஸ்டா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அப்சல்யூட் அதாவது இந்த ஸ்டடிஸ் மூலியமா ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. இந்த அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் டிப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அட்டென்ஷன் கிடைக்குது. இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு, இது எதனால வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து பதில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. இதுல பாத்தீங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் வருதுன்னு அவர் நினைக்கிறாருன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் ஆர் கன்சப்ஷன் எமங் த பர்சன் who below the poverty line. ஓகே, இவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏதோ குளறுபடி இருக்கு. அதனாலதான் வந்து இன்இக்வாலிட்டி அக்கறாகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்செப்ட் ஆஃப் கேபபிலிட்டி. கேபபிலிட்டினா என்ன அப்படின்னு அந்த சென் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் ரால்ஷியன் பிரைமரி குட்ஸ் டு அச்சீவ்மெண்ட் ஆஃப் வெல்பீயிங். ஓகே,
அதாவது இது ஒரு பழமொழி இருக்கும்ல, நமக்கு என்ன கைக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்மளோட வசதிக்கு எப்போ மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கைக்கு கிடைக்கிற ப்ரைமரி குட்ஸை எப்படி நம்மளோட வசதி நல்வாழ்வுக்காக மாற்றுறது அப்படிங்கிற அந்த எபிலிட்டி தான் வந்து கேபபிலிட்டி. இந்த கேபபிலிட்டியை மெஷர் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு இண்டெக்ஸாக மெஷர் பண்ணோம்னா அது வந்து வெல்பீயிங் மெஷர்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். பட் இந்த கமோடிட்டிக்கோ யூட்டிலிட்டிஸ்க்கோ அது பெட்டராக இருக்காது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் என்டைட்டில்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன்ல என்டைட்டில்மெண்ட் அண்ட் டிப்ரிவேஷன் சொல்லி பார்த்துருப்போம். அந்த என்டைட்டில்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் நெசசரி ஐட்டம், நியூட்ரிஷன், ஃபுட்டு, மெடிக்கல் ஹெல்த் கேர், எம்ப்ளாய்மெண்ட், செக்யூரிட்டி ஆஃப் ஃபுட் சப்ளை, இந்த ஃபெமைன், அந்த பேசிக்காக கிடைக்க வேண்டிய அந்த எமர்ஜென்சி சப்ளைன்னு சொல்லலாம், அது எல்லாமே என்டைட்டில்மெண்ட் தான். அதாவது எந்த கண்ட்ரியில் இந்த சிஸ்டம் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் வந்து ஒழுங்காக வேலை செய்யலையோ இல்லை ஒழுங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணலையோ அந்த கண்ட்ரியில் ஃபெமைன் அக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சாய்ஸ் ஆஃப் டெக்னிக், நம்ம சோஷியல் சாய்ஸ் தியரின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போன சைடில் பார்த்துருக்கோம் இல்லையா, அது இவர் சொல்கிறாரு, இந்த கேபிட்டிவ் இன்டென்சிவ் டெக்னிக்கை நம்ம அடாப்ட் பண்ணும்போது இந்த டெக்னிக் அடாப்ட் பண்ணும்போது நம்ம நாட்டில் வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த லேபர் சர்ப்ளஸ் எக்கானமி, ஜென்ரேஷன் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேபபிலிட்டி, இந்த கான்செப்ட் ஆஃப் கேபபிலிட்டியை 1998 கொடுத்துருப்பாரு. அப்போ நிமிஷம் இங்க பாருங்க, இந்த கேபபிலிட்டி டெவலப்மெண்ட்டை 1998 கொடுத்துருப்பாரு. இந்த என்டைட்டில்மெண்ட் அண்ட் டிப்ரிவேஷனை வந்து 1981 கொடுத்துருந்துருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். குமாரப்பா, இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜோசப் செல்லத்துறை குமாரப்பா. இவரோட இயர் பார்த்தீங்கன்னா 4th January 1892. இவரோட பிளேஸ் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். இவர் தான் வந்து காந்தியன் எக்கனாமிக்ஸ்ங்கிற வேர்டை காயின் பண்ணுறாரு. இவர் வந்து ஆல் இந்தியா வில்லேஜ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை 1935 ஃபார்ம் பண்ணுறாரு. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரெண்டுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ஃபியூச்சரில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இவரோட லைஃப் டியூரிங் சத்யாகிரக டைம் பீரியட்ல இவர் வந்து ப்ரொஃபஸரா குஜராத் வித்யாபத் அப்படிங்கிற காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த காலேஜ் அகமதாபாத்ல இருக்கு. அட் த சேம் டைம் அவர் யங் இந்தியா நியூஸ் பேப்பர்ல எடிட்டராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்போ அவர் வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் அடைப்பட்டு இருந்தாரு. அந்த டைம்ல 2 புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஆஃப் பெர்மனன்ஸ், அது என்னன்னா ப்ராக்டிஸ் அண்ட் பெர்செப்ஷன் ஆஃப் ஜீசஸ். அதுக்கப்புறம் இன்னொரு புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் எக்கானமி அண்ட் வே ஆஃப் லைஃப். இந்த 2 புக்கும் 1945 தான் ரிலீஸ் ஆகுது. ராமச்சந்திர குஹா, இவர் தான் வந்து குமாரப்பாவை என்னன்னு சொல்லி கூப்பிடாருன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் காந்தியன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஏன்னா இவர் தான் வந்து த ஃபாதர் ஆஃப் மாடர்ன், நல்லா வச்சுக்கோங்க, மாடர்ன் என்வரான்மெண்டலிஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, மாடர்ன் என்வரான்மெண்டலிஸ்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து இவரோட அதர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருந்திருக்காரு. இவர் வந்து ஐஎன்சியில் இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசி, ரூரல் பாலிசிலாம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இவர் உதவி இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சைனா, ஜப்பான், ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸ்க்குலாம் போய் அங்கே இருக்கிற ரூரல் எக்கனாமிக் சிஸ்டத்தைலாம் ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து காந்தியன் எக்கனாமிக்ஸ் பற்றி பார்த்தோம்னா, இவர் வந்து வில்லேஜ் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுறாரு. காந்திஜிக்கு சொன்ன மாதிரியே வில்லேஜ் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுறாரு. இவர் ஆரம்பித்த வில்லேஜ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, வில்லேஜ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் இன் 1935, அதை ப்ரமோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமியை இவர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. குறிப்பாக அதில் மெட்டீரியலிஸ்டிக் டெவலப்மெண்ட், எஃபிஷியன்சிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இவர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. இவரோட பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் தியரி, அந்த இதோட பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிறிஸ்டியானிட்டி அண்ட் காந்தியன் வேல்யூஸ், ட்ரஸ்டிஷிப் அண்ட் நான் வயலன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்னிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங். 4th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இன் பிளேஸ் ஆஃப் மெட்டீரியலிசம். ஓகே, டெவலப்மெண்ட் இன் பிளேஸ் ஆஃப் மெட்டீரியலிசம். இதுதான் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வி.கே. ராவோட ரீகேப். இது வந்து பிரம்மானந்தா என்ன சொல்றாருன்னா, ப்ரீ இண்டிபெண்டன்ட் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் டைம் பீரியட்ல இந்தியன் எக்கனாமியோட மூர்த்திகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காட்கில், வக்கீல் அண்ட் ராவ் அப்படிங்கிற 3 பேர் தான். இவங்க வந்து எக்கனாமிக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா, பை டெவலப்பிங் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம் அண்ட் பிளான்ஸ் ஆஃப் நேஷனல் அட்வான்டேஜ். ஓகே, அது மூலமா எக்கனாமிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு பார்த்தாங்க. இந்த ராவோட 3 எக்கனாமிக் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நேஷனல் இன்கம், ஃபுட் நியூட்ரிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆக்குபேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். இது 3 தான் அவரோட மெயின் எக்கனாமிக் தீம்ஸ். இவரோட நேஷனல் இன்கம் மெத்தடாலஜிங்கிற எக்கனாமிக் ஐடியா கீழே நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணலாம். இதில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்தியாவோட நேஷனல் இன்கம்மை கால்குலேட் பண்ணார். அதனாலே இவர் ஃபேமஸ் ஆனார். இவரோட டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெய்ன்ஸ். இவரோட கோ ஒர்க்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொலின் கிளார்க்.
இவர் ஹெச்டபிள்யூ சிங்கர் இவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ராவ் தான் வந்துட்டு கெய்ன்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சிங்கர் சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் முயற்சி எடுத்திருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டெவலப் நேஷனல் கான்செப்ட் ஃபார் இந்தியா அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் வந்து டு ஸ்டடி தி இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் அண்ட் மல்டிப்ளையர்ஸ் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். அப்புறம் ஃபிஃப்த் ஒன், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிலிட்டி இல்லைன்னா காம்பேக்டிபிலிட்டி ஆஃப் நேஷனல் இன்கம் கான்செப்ட் இன் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். இது மூணையும் அவர் வந்து பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் எம்ப்ளாய்மெண்ட் தீசிஸ் பார்த்தீங்கன்னா, இவர் இதில் ஒரு பேப்பர் எழுதியிருக்காரு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு. அதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்ஸ் அண்ட் பாலிசியில் இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லைக் ஐடியாஸ்க்கும் பாலிசியும் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ராவோட வியூஸ் ஆன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பேம்ப்ளெட் வந்து 1935 ரிலீஸ் பண்ணுறாரு. என்னன்னா வாட் ஹேப்பன் டு இந்தியன் எக்கனாமிக் லைஃப் அப்படிங்கிற பேம்ப்ளெட்டை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த பேம்ப்ளெட்டில் ரீசன் சொல்கிறாரு. எதுக்கு ரீசன்னா, ஏன் வந்து இந்தியாவில் வந்து லோ பர் கேபிட்டல் இன்கமும் லோ பர் கேபிட்டல் நியூட்ரிஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லி 5 ரீசன் சொல்கிறாரு. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே சின்னதாக இருக்குது, அதனால அது வந்து அன்எக்கனாமிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட்டர் அவைலபிலிட்டி ஃபார் த கிராப்ஸ் வந்து லோவாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டானமி ஆஃப் கரன்சி பாலிசி இருக்கு இல்லையா, அது வந்து இல்லை, சுத்தமாக இல்லை. அந்த டைமில் வந்து கோல்டுக்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து 5 ரீசன் சொல்கிறாங்க. இயர் பார்த்தீங்கன்னா 1935. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கிளஸ்டர். வில்லேஜ் வந்து ஒரு தனித்தனியாக எங்கள் அம்மா எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட கேங்காக ஒர்க் பண்ணணும் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் பண்ணாருன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த ரிசர்ச் வந்து எப்போ பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவர் வந்து ஃபாலோயர் ஆஃப் அவரோட டீச்சரையே இவர் ஃபாலோ பண்ணாரு. அவர் டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெய்ன்ஸ். இவர் வந்து 3 இன்ஸ்டியூஷனை பில்ட் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டெல்லியில் இருக்குது. ஒன்று ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இன்னொன்று இன்ஸ்டியூஷன் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இன்னொன்று இன்ஸ்டியூஷன் ஆஃப் த க்ரோத், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்குது, அது வந்து இன்ஸ்டியூஷன் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் அமித்யா சென். இவர் வந்து பவர்ட்டி அண்ட் ஃபெமின்ஸ் வந்து பற்றி படிக்கிறாரு. அதாவது 10 ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஒர்க்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர்ட்டி அண்ட் ஃபெமின், த கான்செப்ட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் அண்ட் டிப்ரிவேஷன். இது வந்து 1981 ஃபினிஷ் பண்ணாரு. இவரோட ஐடியாஸ் என்னன்னா இந்த ஃபெமைன் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, எதனால் வந்துச்சுன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணாரு. அதோட விளைவாக வந்துட்டு இந்த அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் டிப்ரிசியேஷனுக்கு அட்டென்ஷன் கிடைச்சிது. நெக்ஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டி, பவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டி ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கன்சப்ஷன் ஆர் இன்கம் ஆஃப் த பீப்புள் பிலோ பவர்ட்டி லைன். அவங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக இல்லை, அதனால தான் இன்இக்வாலிட்டி வருதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து த கான்செப்ட் ஆஃப் காம்பேக்டிபிலிட்டி. காம்பேக்டிபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா it is an ability to transfer Ralphian primary goods into well-being product, அது achievement of the well-being அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து இந்த capability index வந்து better for well-being தான், not capability or ப்ராடக்ட் ஆர் யூட்டிலிட்டி, அந்த மாதிரி கமோடிட்டி ஆர் யூட்டிலிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு இல்லை, வெல்பீயிங் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த இயரில் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1998. என்டைட்டில்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி சப்ளைஸ் லைக் ஃபுட்டு, ஹெல்த்து கேரு, அந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் சப்ளைஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்டைட்டில்மெண்ட்டு. எந்த கண்ட்ரியில் இந்த சிஸ்டம் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் ப்ராப்பராக இல்லையோ அந்த கண்ட்ரியில் ஃபெமைன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஆஃப் டெக்னிக். இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த இனிஷியல் ஸ்டேஜில் என்னெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் சர்ப்ளஸ் எக்கானமியும் ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசோஷனில் கேட்பாங்க யார் வந்து இந்த ஸ்டடி பண்ணா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து பிகே அந்த ராவுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் இன்டர் ரிலேட்டடான மாதிரி இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ப்ரீஃபாக நான் ஒரு லைன் கூட விடாமல் இந்த பிபிடியில் போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ.